ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 20வது தவணை. இதை செய்தால் மிக மிக உங்களுக்கு அவசியம். அரசின் முக்கியமான அப்டேட்டு என்ன? சற்றுமுன் வெளியான அறிவிப்பின்படி கரும்பு விவசாயிகளுக்கு, சர்க்கரை விவசாயிகளுக்கு போலவே வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு ஊக்கத்தொகை 297 ரூபாய் கோடி ஒதுக்கிய அரசாணை செய்தி முழுமையாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசாணை வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் நடக்குமா அப்படின்றத பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் 20வது தவணை இதை செய்தல் மிக மிக அவசியம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 முதல் 25 வரை அரவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு பதிவு செய்து வழங்கின விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக 297 கோடி ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையுடன் டன் ஒன்றுக்கு 347 வழங்க 241 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சிறப்பு உதவித்தொகை ஊக்கத்தொகையாக 1.30 லட்சம் கரும்பு விவசாயிகளுக்கு பயன்பெறுவார்கள் என அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து அமைச்சர் அறிக்கையில், கரும்பு விவசாயிகள் நலன் மற்றும் சர்க்கரை ஆலைகள் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் 16 கூட்டுறவு மற்றும் 2 பொதுத்துறை, 22 தனியார் என மொத்தம் 40 சர்க்கரை ஆலைகள் உள்ளன. இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் கூடுதலா அரசு வந்து செஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளுடைய ஆண்டுக்கு 3 டைமே வெளியாகும் பார்த்தீங்கன்னா அந்த பிஎம் கிசான் இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் அப்படின்றத முடிவெடுத்திருக்காங்க. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 விஷயங்கள் எல்லாமே இதில் கட்டாயம் பண்ணியிருக்காங்க. 20வது தவணை பெறும் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா 20வது தவணையாக மாதம் அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறை, 5 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அக்கௌண்ட்ல வர வைக்கப்படும். ஸோ இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜூன் 30ஆம் தேதி வர வைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. 2000 பிஎம் கிசான் தொகையானது வந்து வர வைக்கப்படுகிறது. இந்த தவணை தொகை 20வது தவணை தொகை எப்போ வழங்க போறாங்க, என்னென்ன அப்டேட் இதற்கு கொண்டு வந்திருக்காங்க, எல்லாமே இந்த உங்களுக்கு நான் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அப்டேட் இருந்தால் மட்டும்தான் அந்த பிஎம் கிசானே உங்களுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் ஜூன் 20ஆம் தேதி தவணை கிடைக்கும் என்று நம்பப்பட்டது. ஆனால் அப்படி முடியவில்லை. தற்பொழுது ஜூலை மாதம் முதல் வாரத்திலே விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பரிசை பெற வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறதுங்க. பிஎம் கிசான் சமன் யோஜனா நிதி யோஜனா பிரதம மந்திரி சமன் நிதி திட்டத்தின் கீழே 20வது தவணைக்கான விவசாயிகள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். ஜூன் மாதமே இது வெளியிடப்படும் என எதிர்பார்த்த நிலையில் அது நடக்கவில்லை. எனினும் இந்த மாத தொடக்கத்திலேயே இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிஎம் கிசானுடைய இன்ஸ்டால்மெண்ட் டேட். ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் 20வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும்? இதுதாங்க இப்போ எல்லாத்துக்கும் உண்டான கேள்வி. பிரதம மந்திரி கிசான் சமன் நிதி யோஜனாவின் கீழ் அடுத்த தவணை, அதாவது 20வது தவணைக்கான காத்திருப்பு அதிகரித்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த தவணையை மத்திய அரசு விரைவில் வெளியிடலாம் என்று ஊகிக்கப்படுகிறது. ஜூன் 20ஆம் தேதி இந்த தவணை கிடைக்கும் என நம்பப்பட்டது. ஆனால் அப்படி நடக்கவில்லை. தற்பொழுது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வெளியாக என்று தகவல் வெளியாகி பிரதம மந்திரி கிசான் சமன் யோஜனா திட்டத்தின் கீழ் 20வது தவணைக்கான காத்திருப்பு நீண்ட நாட்களாகவே தொடர்கிறது. 19வது தவணை அளிக்கப்பட்டு தற்சமயம் 4 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அடுத்த தவணையாக 2000 ரூபாய் இன்னும் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு வந்து சேரவில்லை. ஸோ இதற்கிடையில் விண்ணப்பத்தில் தவறு உள்ளது. இகேஒய்சி முழுமையான விவசாயிகள் தவணை தொகை நிறுத்தப்படும் என்று அரசாங்கம் தெளிவாக கூறியிருக்கிறாங்க. அவற்றை சரி செய்து இன்னும் கடைசி வாய்ப்பு உள்ளது. நீங்கள் தேவையான ஆவணங்களை புதுப்பிக்கவில்லை என்றால் உங்கள் அடுத்த தவணையும் சிக்கிக்கொள்ளும். பிஎம் கிசான் யோஜனா என்றால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று சம தவணைகளில் வழங்கப்படுகிறது. மத்திய அரசு வழக்கமாக 4 மாத இடைவெளிகளில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு 2000 ரூபாய் தொகையை அனுப்புகிறது. பிப்ரவரி 2019 தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் திட்டம் இதுவரை 19 தவணைகளில் 3.68 லட்சம் கோடிக்கு மேல் பயனாளி விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு போக்கின்படி ஜூன் 2025 அரசாங்கம் 20வது தவணையை வெளியாடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விவசாயிகள் இன்னும் இந்த 2000த்துக்காகவே காத்துட்டு இருக்காங்க. இந்த தாமதத்தை பயன்படுத்தி விவசாயிகள் தாங்கள் செய்து முடிக்க வேண்டிய பணிகளை செய்து முடிக்கலாம். இதன் மூலம் 20வது தவணை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் கிடைக்கும் என்பதை நாம உறுதிப்படுத்தலாங்க. 20வது தவணை வந்து பார்த்தீங்கன்னா எதனால பாதிக்கப்படுது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இகேஒய்சி முடிக்கப்படாத நிலை, நிலப்பதிவு சார்பில் பிழை, விவசாயிகளின் பதிவேடு முடிக்கப்படவில்லை, வங்கி கணக்குகளில் பிழை, ஆதார் மற்றும் பெயருக்கு இடையில் பொருந்தாமின்மை,
நிலப்பதிவேற்றப்படாத நிலை திருத்தியதற்கான கடைசி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இகேஒய்சி அல்லது ஆவணம் திருத்தம் செய்யாத விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலை பார்வையிட்டு அதை விரைவில் முடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு மற்றும் விவசாய அமைச்சகம் தெரிவிப்படுத்தியிருக்காங்க. இந்த பணியை பிஎம் கிசான் போர்ட்டல சிஎஸ்சி மையம் அல்லது மொபைல் செயலி மூலம் எளிதாக செய்யலாம். இகேஒய்சி மற்றும் ஆவணங்களை எவ்வாறு புதுப்பிப்பது அதையும் கேட்டிருக்காங்க. ஸோ முதலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் gov.in என்ற இணையதளத்துக்கு சென்று பிஎம் கிசானின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் செல்லலாம். ஸோ இகேஒய்சி பிரிவுக்கு சென்று அந்த ஆதார் எண்ணை உள்ளிடவும் ஓடிபி மூலம் உங்கள் செயல்முறையை முடிக்கலாம். ஸோ ஃபார்மர் கார்னருக்கு சென்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிலம் மற்றும் வங்கி விவரங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்த்து கொள்ளலாம். ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதனை திருத்திக் கொண்டு சரி செய்து கொண்டு மீண்டும் சமர்ப்பிக்கவும். பிஎம் கிசான் பயனாளிகள் இந்த விஷயத்தை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் திருத்த செயல்முறையை முடிக்காவிட்டால் விவசாயிகளின் 20வது தவணை நிறுத்தப்படலாம். மேலும் வரவிருக்கும் தவணைகளையும் இழக்க நேரிடும் என சொல்லலாம். 20வது தவணையின் பலனை சரியான நேரத்தில் பெற விவசாயிகள் தங்கள் விண்ணப்பம் மற்றும் ஆவணங்களின் நிலைமையை உடனடியாக சரி செய்யப்படணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய 20வது இன்ஸ்டால்மெண்ட் டேட் வந்து வந்தாச்சு. இன்னும் ஓரிரு தினங்கள் அந்த ஜூலை 5ஆம் தேதிக்கு முன்னாடி 20வது இன்ஸ்டால்மெண்ட்டோடைய டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. 2000 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ நண்பர்களே, தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வரை நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 20வது தவணை இதை செய்தால் மிக மிக உங்களுக்கு அவசியம். அரசின் முக்கியமான அப்டேட்டு என்ன? சற்று முன் வெளியான அறிவிப்பின்படி கரும்பு விவசாயிகளுக்கு, சர்க்கரை விவசாயிகளுக்கு போலவே வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு ஊக்கத்தொகை 297 ரூபாய் கோடி ஒதுக்கிய அரசாணை செய்தி முழுமையாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசாணை வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான்ல நடக்குமா அப்படின்றத பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். பிஎம் கிசான் 20வது தவணை இதை செய்தல் மிக மிக அவசியம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 முதல் 25 வரை அரவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு பதிவு செய்து வழங்கின விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக 297 கோடி ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையுடன் டன் ஒன்றுக்கு 347 வழங்க 241 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறப்பு உதவித்தொகை ஊக்கத்தொகையாக 1.30 லட்சம் கரும்பு விவசாயிகளுக்கு பயன்பெறுவார்கள் என அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து அமைச்சர் அறிக்கையில் கரும்பு விவசாயிகள் நலன் மற்றும் சர்க்கரை ஆலைகளின் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் 16 கூட்டுறவு மற்றும் 2 பொதுத்துறை, 22 தனியார் என மொத்தம் 40 சர்க்கரை ஆலைகள் உள்ளன. இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் கூடுதலா அரசு வந்து செஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளுடைய ஆண்டுக்கு 3 டைமே வெளியாகும் பார்த்தீங்கன்னா அந்த பிஎம் கிசான் இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் அப்படின்றத முடிவெடுத்திருக்காங்க. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 விஷயங்கள் எல்லாமே இதில் கட்டாயம் பண்ணியிருக்காங்க. 20வது தவணை பெறும் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா 20வது தவணையாக மாதம் அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறை, 5 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அக்கௌண்ட்ல வர வைக்கப்படும். ஸோ இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜூன் 30ஆம் தேதி வர வைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. 2000 பிஎம் கிசான் தொகையானது வந்து வர வைக்கப்படுகிறது. இந்த தவணை தொகை 20வது தவணை தொகை எப்போ வழங்க போறாங்க, என்னென்ன அப்டேட் இதற்கு கொண்டு வந்திருக்காங்க, எல்லாமே இந்த உங்களுக்கு நான் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அப்டேட் இருந்தால் மட்டும்தான் அந்த பிஎம் கிசானே உங்களுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஜூன் 20ஆம் தேதி தவணை கிடைக்கும் என்று நம்பப்பட்டது. ஆனால் அப்படி முடியவில்லை. தற்பொழுது ஜூலை மாதம் முதல் வாரத்திலே விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பரிசை பெற வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறதுங்க. பிஎம் கிசான் சமன் யோஜனா நிதி யோஜனா பிரதம மந்திரி சமன் நிதி திட்டத்தின் கீழே 20வது தவணைக்கான விவசாயிகள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். ஜூன் மாதமே இது வெளியிடப்படும் என எதிர்பார்த்த நிலையில் அது நடக்கவில்லை. எனினும் இந்த மாத தொடக்கத்திலேயே இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிஎம் கிசானுடைய இன்ஸ்டால்மெண்ட் டேட். ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் 20வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும்? இதுதாங்க இப்போ எல்லாத்துக்கு உண்டான கேள்வி.
பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் அடுத்த தவணை, அதாவது 20வது தவணைக்கான காத்திருப்பு அதிகரித்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த தவணையை மத்திய அரசு விரைவில் வெளியிடலாம் என்று ஊகிக்கப்படுகிறது. ஜூன் 20ஆம் தேதி இந்த தவணை கிடைக்கும் என நம்பப்பட்டது. ஆனால் அப்படி நடக்கவில்லை. தற்பொழுது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வெளியாக என்று தகவல் வெளியாகி பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் 20வது தவணைக்கான காத்திருப்பு நீண்ட நாட்களாகவே தொடர்கிறது. 19வது தவணை அளிக்கப்பட்டு தற்சமயம் 4 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அடுத்த தவணையாக 2000 ரூபாய் இன்னும் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு வந்து சேரவில்லை. இதற்கிடையில் விண்ணப்பத்தில் தவறு உள்ளது. EKYC முழுமையான விவசாயிகள் தவணை தொகை நிறுத்தப்படும் என்று அரசாங்கம் தெளிவாக கூறியிருக்கிறாங்க. அவற்றை சரி செய்து இன்னும் கடைசி வாய்ப்பு உள்ளது. நீங்கள் தேவையான ஆவணங்களை புதுப்பிக்கவில்லை என்றால் உங்கள் அடுத்த தவணையும் சிக்கிக்கொள்ளும். PM கிசான் யோஜனா என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PM கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இது பார்த்தீங்கன்னா மூன்று சம தவணைகளில் வழங்கப்படுகிறது. மத்திய அரசு வழக்கமாக 4 மாத இடைவெளிகளில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு 2000 ரூபாய் தொகையை அனுப்புகிறது. பிப்ரவரி 2019 தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் திட்டம் இதுவரை 19 தவணைகளில் 3.68 லட்சம் கோடிக்கு மேல் பயனாளி விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு போக்கின்படி ஜூன் 2025 அரசாங்கம் 20வது தவணையை வெளியாடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விவசாயிகள் இன்னும் இந்த 2000த்துக்காகவே காத்துட்டு இருக்காங்க. இந்த தாமதத்தை பயன்படுத்தி விவசாயிகள் தாங்கள் செய்து முடிக்க வேண்டிய பணிகளை செய்து முடிக்கலாம். இதன் மூலம் 20வது தவணை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் கிடைக்கும் என்பதை நாம உறுதிப்படுத்தலாங்க. 20வது தவணை பார்த்தீங்கன்னா எதனால பாதிக்கப்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். EKYC முடிக்கப்படாத நிலை, நிலப்பதிவு சார்பில் பிழை, விவசாயிகளின் பதிவேடு முடிக்கப்படவில்லை, வங்கி கணக்குகளில் பிழை, ஆதார் மற்றும் பெயருக்கு இடையில் பொருந்தமின்மை, நிலப்பதிவேற்றப்படாத நிலை, திருத்தியதற்கான கடைசி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. EKYC அல்லது ஆவணம் திருத்தம் செய்யாத விவசாயிகள் பார்த்தீங்கன்னா போர்ட்டலை பார்வையிட்டு அதை விரைவில் முடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு மற்றும் விவசாய அமைச்சகம் தெரிவிப்படுத்தியிருக்காங்க. இந்த பணியை PM கிசான் போர்ட்டல CSC மையம் அல்லது மொபைல் செயலி மூலம் எளிதாக செய்யலாம். EKYC மற்றும் ஆவணங்களை எவ்வாறு புதுப்பிப்பது அதையும் கேட்டிருக்காங்க. முதலில் பார்த்தீங்கன்னா PM கிசான் gov.in என்ற இணையதளத்துக்கு சென்று PM கிசானின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் செல்லலாம். EKYC பிரிவுக்கு சென்று அந்த ஆதார் எண்ணை உள்ளிடவும் OTP மூலம் உங்கள் செயல்முறையை முடிக்கலாம். ஃபார்மர் கார்னருக்கு சென்று பார்த்தீங்கன்னா உங்கள் நிலம் மற்றும் வங்கி விவரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா சரி பார்த்துக் கொள்ளலாம். ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதனை திருத்திக் கொண்டு சரி செய்து கொண்டு மீண்டும் சமர்ப்பிக்கவும். PM கிசான் பயனாளிகள் இந்த விஷயத்தை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் திருத்த செயல்முறையை முடிக்காவிட்டால் விவசாயிகளின் 20வது தவணை நிறுத்தப்படலாம். மேலும் வரவிருக்கும் தவணைகளையும் இழக்க நேரிடும் என சொல்லலாம். 20வது தவணையின் பலனை சரியான நேரத்தில் பெற விவசாயிகள் தங்கள் விண்ணப்பம் மற்றும் ஆவணங்களின் நிலைமையை உடனடியாக சரி செய்யப்படணும் அப்படின்றதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா PM கிசானுடைய 20வது இன்ஸ்டால்மெண்ட் டேட் வந்தாச்சு. இன்னும் ஓரிரு தினங்கள் ஜூலை 5ஆம் தேதிக்கு முன்னாடி 20வது இன்ஸ்டால்மெண்ட்டோடைய டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போறாங்க. 2000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்துடும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. நண்பர்களே, தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வரை நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.